வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டடி மணி. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, அன்றைக்கி 2011 நடந்த ப்ரீவியஸ் கொஸ்டினில் பாதி கொஸ்டின் பார்த்தோம். இன்றைக்கி மீதி கொஸ்டின் பார்த்துருமா? வாங்க பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின் எழுதுனா, பசுமை இல்லா வாயு அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு. இது பார்த்தீங்கன்னா ஆக்சைடு, மீத்தேனு, குளோரோப்ளோரோ, நைட்ரஸ் ஆக்சைடு போன்றவை ஆகும். அடுத்து பார்த்தா 26 கொஸ்டின், ரத்தத்தின் pH மதிப்பு. ரத்தத்தின் pH மதிப்புனா ஹைட்ரஜனும் அயனோட செறிவை பொறுத்து அதோட அமிலத்தன்மையும் காரத்தன்மையை பொறுத்து தான். சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா 7.3/7.5. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 24 கொஸ்டின், 3, 8, 13 என்ற கூட்டுத்தொடரின் முதல் 11 உறுப்புகளின் கூடுதல் அப்படின்னா இது அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா SN/N/2 அதோட ஃபார்முலா போட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்லி பார்க்கலான்னா, முதல் உறுப்பு என்னதுன்னா 3, அது A. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது உறுப்பு 8 கொடுத்துருக்கானா, ரெண்டாவது உறுப்பையும் முதல் உறுப்பையும் கழிச்சா ஒரு ஆன்சர் வருமா, அது 5. சரிங்களா? அப்போ D 5. அடுத்து லாஸ்ட் உறுப்பு என்னன்னா L = 11. சரிங்களா? இதை அப்படியே இந்த ஃபார்முலா தகுந்த மாதிரி போட்டால் ஆன்சர் 308 வரும். சரிங்களா? போட்டு பாருங்கள். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா மூணாவது கொஸ்டின்னா, இந்தியாவின் இணைப்பு மொழி ஆங்கிலம். சரிங்களா? கொஸ்டின்னா 24 கொஸ்டின், கிபி 1025 மாமூத் கஜ்னியால் தாக்கப்பட்ட புகழ்பெற்ற இந்து ஆலயம் இருந்த இடம் சோமநாதபுரம். இந்த கோயில் குஜராத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன் உள்ளது. பார்த்தீங்கன்னா காஜ்ரோ சாந்திலேயர்களால் கட்டப்பட்ட கோயில் இடம் தான் காஜ்ரோ. அடுத்து பார்த்தீங்கன்னா தில்வாரை சமணர் உள்ள கோயில் இடம். அடுத்து பார்த்தீங்கன்னா பூரி ஜெகநாதர் ஆலயம் ராசபுத்திரர்களால் கட்டப்பட்ட கோயில் உள்ள இடம் தான் பூரி ஜெகநாதர் கோயில். சரிங்களா? அடுத்து 25வது கொஸ்டின் என்னன்னா, ஒவ்வொரு தமிழ் மாணவனும் சிறப்புக்குரிய பெரிய புராணத்தை கருத்தின்றி படிக்க வேண்டும் என்று கூறியவர் யாருன்னா கால்டுவெல். அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 26 கொஸ்டின்னா, தீவிர வயிற்றுப்போக்கு இந்நோயின் அறிகுறிகள் என்னதுன்னா காலரா. இது பார்த்தீங்கன்னா விப்ரியா காலரா என்று பாக்டீரியாவில் ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 3 ஆப்ஷன் என்ன, டியூபர்குலோசிஸ் மைக்கோபாக்டீரியா டியூபர்குலோசிஸ் என்ற பாக்டீரியாவில் ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா தொழுநோய் என்னது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக தான் மைக்கோபாக்டீரியா லிப்ரவால் ஏற்படுகிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா 27 கொஸ்டின்னா, உலகின் மிக ஆழமான மரியானா அகழி அமைந்துள்ள பெருங்கடல் என்னதுன்னா பசிபிக் பெருங்கடல். அடுத்து பார்த்தீங்கன்னா 28 கொஸ்டின்னா, பிரம்ம சமாஜத்தை தோற்றுவித்தது யாருன்னா ராஜாராம் மோகன் ராய். பிரம்ம சமாஜம் 1928 ஸ்டார்ட் ஆச்சு. ராஜாராம் மோகன் ராய் தோற்றுவித்தார். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 29 கொஸ்டின், A 5 B = 3 எனில் A2 + AB இன் மதிப்பெண் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்க பார்த்துடலாமா இந்த சின்ன கொஸ்டினை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா A 5 A² + AB எண்ணின் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ A என்னதுன்னா 5ன்னு கொடுத்துருக்காங்க. அது ஸ்கொயர் போட்டு ப்ளஸ் AB எழுதுனா A 5 B 3, அப்போது இன்ட்டு 3. அப்போ 5 ஸ்கொயர் பார்த்திங்கன்னா 25 ப்ளஸ் I3 15. ரெண்டுத்தையும் கூட்டினா 40 வந்துடும். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா 30வது கொஸ்டின் எழுதுனா, 30வது கொஸ்டின், இந்தியாவில் முதல் 5ஆண்டு திட்டத்தின் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு என்ன கேட்டிருக்காங்க. 1951. எப்போவுமே 1 to 5ஆண்டு திட்டம் தெரிஞ்சு வச்சுக்கணும். பார்த்துடலாமா? முதல் 5ஆண்டு திட்டம் பார்த்தீங்கன்னா 1951 ஸ்டார்ட் ஆகுதா. அப்போ 1901 to 1956. அப்போ 5ஆண்டு திட்டங்கள் அப்படின்னா 2ஆம் 5ஆண்டு திட்டம் அப்படின்னு போட்டுட்டு 1956 1961. அடுத்து பார்த்திங்கன்னா 3ஆம் 5ஆண்டு திட்டம் பார்த்திங்கன்னா 1900 அந்த லாஸ்ட்லேருந்து 1961 1966. சரிங்களா? அடுத்து பார்த்திங்கன்னா ஆண்டோட திட்டங்கள் அப்படின்னு ஒரு கணக்கு வருதுல. பார்த்திங்கன்னா ஆண்டு திட்டங்கள் அப்படின்னு போட்டுட்டு அதில் பார்த்தீங்க அப்படின்னா 1966 விட்டு தான் 1966 67 68 அப்புறம் 69. சரிங்களா? அடுத்து பார்த்தோன்னா 4ஆம் 5ஆண்டு திட்டங்கள் என்னது பார்த்தீங்கன்னா எத்தனாவது ஆண்டுனா 1969 to 1974. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 5ஆம் 5ஆண்டு திட்டங்கள் என்னது பார்த்தீங்கன்னா 1974 to 1979. இப்படியே 5ஆண்டு திட்டங்கள் அப்படி நடைமுறையே போய்கிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனாவது கொஸ்டின்னா 31வது கொஸ்டின் என்னதுன்னா, எலும்புருக்கி நோய்க்கு கொடுக்கப்பட்ட மருந்து என்னதுன்னா
ஐசோனியாசிஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு தான் 1986. இது வந்து படிப்பறிவற்ற 15 வயதுக்கு மேற்பட்டவருக்கு வயது வந்தோர் கல்வி சரிங்களா, அது மாதிரி வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா 33வது கொஸ்டின், சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யாருன்னா ராஜாஜி சரிங்களா. இது வந்து ஆப்ஷனில் சின்ன வந்து யாருன்னா பாகிஸ்தானோட ஆளுநர், நேரு வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதம அமைச்சர் சரிங்களா. அடுத்து வந்து 34வது கொஸ்டின் மேக்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா 35வது கொஸ்டின்னா லாப நோக்கத்திற்காக செயல்படாத வங்கினை குறிப்பிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரிசர்வ் வங்கி சரிங்களா. இது வந்து 1935 இந்திய ரிசர்வ் வங்கி தோற்றுவிக்கப்பட்டது. அடுத்து பார்த்தீங்கன்னா 36வது கொஸ்டின்னா இவற்றுள் ஒன்று சைலத்தின் செல் வகை அல்ல அப்படின்னா துணை செல்கள். சைலம் அப்படின்னாலே வந்து ஒரு கூட்டு திசுவாகும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கொஸ்டின் 37 கொஸ்டின்னா பொறுத்துக. மைசூர் வந்து என்ன பட்டு ஆடை, உத்தரப்பிரதேசம் வந்து என்னன்னா சர்க்கரை ஆலை, பெங்களூரு வந்து பார்த்தீங்கன்னா மின் சாதன பொருட்கள், அடுத்து பார்த்தீங்கன்னா தாரிவால் வந்து கம்பளி ஆடை சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்னன்னா வாக்காளர் அடையாள அட்டையின் வழங்குவது யார் அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையம் தான் சரிங்களா. இது வந்து வாக்காளரோட பெயர், வயது, அவங்களோட முகவரி, அவங்களோட தொகுதி குறியீடு எல்லாமே வந்து அடங்கியிருக்கும் சரிங்களா. அடுத்து பார்த்தோன்னா 39வது கொஸ்டின்னா மங்கள் பாண்டே கொழுப்பு தடவிய தோட்டாவை உபயோகிக்க மறுத்த தன் மேலதிகாரியை சுட்டுக் கொன்றது எங்கன்னா பெராக்பூர். இது வந்து எப்போன்னா 1857 ஆண்டு மார்ச் மாதம் 29 தான் கொல்கத்தாவிற்கு அருகில் பெராக்பூர் என்னும் இடத்துல தான் மங்கள் பாண்டே வந்து அப்படின்னு ஸ்டோரி வரும் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து 40 அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் உற்பத்தியை இந்தியா ஒரு சில ஆண்டுகளில் முந்தக்கூடிய வேளாண் உற்பத்தி பொருள் என்று பார்த்தீங்கன்னா கோதுமை தான் சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா 40வது கொஸ்டினா 21ஆம் நூற்றாண்டில் சக்தி வாய்ந்த சுனாமி வந்த நாள் வந்து என்ன 26 டிசம்பர் 2004 சரிங்களா. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.